vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a faker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோ வாட்சரஸ் பிஜி பார் வாட்சரஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சிவானா நடிச்சிருக்கும் பைரதி ரணகள் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். படம் வந்துட்டு கர்நாடகாவில் முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சு. அப்புறம் 2 வாரம் கழிச்சு எனக்கு தமிழில் வந்துச்சு. பட் இன்னைக்கு FTFS நான் பார்த்துட்டேன். இங்கே அவைலபிள் இருந்த ஃபர்ஸ்ட் ஷோவை நான் பார்த்துட்டேன். என்னோட ரிவ்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரியும், பட் தெரியாத ஆட்களுக்கு கன்னடாவில் மஃப்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுதான் நம்ம தமிழில் வந்துட்டு 10 தலன்னு சொல்லிட்டு நம்ம STR நடிச்சாரு. அந்த படத்தோட ப்ரீக்வல் தான் இது. அந்த மஃப்திங்கிற படத்துல வந்துட்டு பைரதி ரணகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த பைரதி ரணகள் கேரக்டர் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆறாருங்கிறது தான் பேசிக்கலா கதைக்களம். சரிங்களா? இது வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும்னா, அந்த ட்ரெய்லர்ல பார்த்த அதே விஷயம் தான். ரோனாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அது பயங்கர வறண்ட பூமி, தண்ணி கூட அங்கே பெருசா அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக அந்த ஊருக்கு தண்ணி வரணும்னு சொல்லிட்டு பைரதி ரணகளோட அப்பா வந்து பல வாட்டி மனுக்கள் எழுதி கொடுக்குறாங்க. பட் அலட்சியமாக இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வழக்கம் போல் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பையன் ஒரு வாட்டி மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி ஒரு அந்த சீன்ல அல்டிமேட் சீன் எதிரே பார்க்காத சம்பவம். சரியான தியேட்டர் மூமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாலாம் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன்லலாம். ஸோ அந்த இடத்துல பையன் மனு கொடுக்க போகிற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே தான் தி பைரதி ரணகளோட ஆக்சுவல் இன்ட்ரொடக்ஷன். சரியா? அந்த இடத்துல அந்த கோவம், அந்த பையனுக்கு அந்த கண்ணு ஷாட் ஒன்று டைட்டாக வச்சிருக்காங்க. செமையாக அந்த பையனும் ஒரு குட்டி கேரக்டர் தான், பண்ண சூப்பராக நடிச்சது அந்த பையன். ஸோ அங்கே ஆரம்பிக்கிற அந்த பைரதி ரணகள் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஆகுது அவனுக்கு. அதுக்கப்புறம் எப்படி லாயராக மாறுற, அப்படி அந்த லாயர்லேருந்து மறுபடியும் இந்த கேங்ஸ்டராக மாறக்கூடிய காரணம் என்ன, எதுக்காக கேங்ஸ்டராக மாறுற அப்படி அப்படிங்கிறது தான் கதைக்கலாம். பேசிக்கலாக சொன்ன மாதிரி அந்த பைரதி ரணகள்ங்கிற கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட கதைக்களம். சரிங்களா? ஸோ எனக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ பார்த்தனோ சாலிடா பிடிச்சின்னு சொல்லியானோ. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் இன்டர்வல் வர ஒவ்வொன்றா வர இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு படத்தில் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ். சிவா அண்ணா கிளியர் கட் கிளியர்லி தி ஃபேவரட். அந்த லாயர் கேரக்டரில் இருக்கும்போது அந்த நிதானமும் ஆட்டும், அங்கேருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இந்த கேங்ஸ்டர் ஆனோன்னா அப்படியே அந்த ரூத்லெஸ்னஸோட பீக் அடிக்கிறதாகட்டும். சிவானா அப்சல்யூட்லி கில்ட் இட். தியேட்டர் மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ஒரு மூமெண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ரெட்டிங்கில் சைன் போடுவார் அந்த மூமெண்ட் ஆகட்டும். இந்த ஸ்பாயிலர் கொடுக்க வேணாம், யாரோ பார்க்கணுன்றிருக்கார்கள் பாருங்கள், ஸ்பாயிலர் கொடுக்க வேணாம். பட் போலீஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் அது மட்டும் சொல்கிறேன், அதெல்லாம் வேற லெவல் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலில் கிளைமேக்ஸ்லையும் சரி சம்பவம். இன்டர்வல் பிளாக்லாம் சம்பவம் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச டீமர்ஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, இன்டர்வல் பிளாக் வேற லெவல் ப்ரோன்னு. எனக்கு என்ன நடக்குங்கிறது வந்துட்டு ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த கதைக்கெல்லாம் முடிக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி லாயர் பிளே பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் தான் இன்டர்வல் பிளாக்கா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது வந்துட்டு டெஃபினட்டா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அது வச்ச விதம், அங்கே நடக்கிற சம்பவம், அங்கே பிளே ஆகிற BGM, அங்கே நடந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டே போகலாம். அது பில்டப் ஆன விதம் வேற மாதிரி சாலிட் இன்டர்வல் பிளாக். ஸோ சிவா அண்ணா பைரதி ரணகளா எந்த அளவுக்கு வந்து நம்மளை மஃப்தியில் கன்வின்ஸ் பண்ணாரோ, அந்த மனுஷன் எப்படி ஃபார்ம் ஆறாருங்கிறது செம்ம சாலிடாக கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. absolutely loved it. Post he becomes this gangster. எனக்கு ஒரே விஷயம் ரொம்ப என்ன பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிறிஸ்பா வச்சுக்கிட்டாங்க. அவர் ஃபார்ம் ஆகிறது ஒவ்வொன்றும் ரொம்ப எலாபரேட்டாக காட்டாமல் டக்குன்னு ஹீஸ் ஆல்சோ ஸ்மார்ட் பிகாஸ் ஹீஸ் லேர்னட். வக்கீல் படிச்சிருக்கிறதுனால வந்துட்டு அவருக்கு ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஸோ லூப் ஹோல்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ அது வந்து எப்படி ஸ்மார்ட்டாக மெனுவர் பண்ணி ஒவ்வொரு மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சால்டாக கொண்டு போயிட்டாங்க. சிவானா பேங் ஆன். ஐ ஜஸ்ட் absolutely loved it. எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 15th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே க்ரௌடு வேற மாதிரி அப்படியே இருந்திருக்கும். பெரிய பேக்ட் ஆடியன்ஸாக டெஃபினட்டாக இருந்திருப்பாங்க. பிகாஸ் அதை டோல்யூ சிவானா ஹேவிங் a huge fan base here. அந்த க்ரௌடோட சேர்த்து கத்தி பார்த்துருக்கலாம். அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சுங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன கவலையை தவிர மற்றபடி வந்துட்டு தியேட்டரில் கூஸ் பம்ப்ஸ். இட் வாஸ் லிட்ரல் கூஸ் பம்ப்ஸ் வாட்சிங் சிவானா ஆன் ஸ்க்ரீன். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் சார். அதுவும் அந்த அருவாளகிரிவெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம்
அந்த சேரை கொண்டு வந்து அந்த சிங்கா கமிங் டு சிங்காங்கிற ஒரு கேரக்டர் வந்து வருவாப்புல. இதில் ஐ திங்க் ஸ்டேர்னாலும் அதே கேரக்டர் தான் சிங்கான்னு ப்ளே பண்ணியிருப்பா. அப்படி சிங்காவோட கேரக்டர் அவர் உள்ளே வரும்போது எனக்குலாம் கூசம்ஸ் அங்கேயும் எனக்கு தெரிஞ்ச தேட்டரில் கத்தி பயங்கரமாக சவுண்ட் இருக்குன்னு அந்த மனுஷன் அந்த சேரை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போவார். அது வந்து நம்ம செகண்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேற லெவல் சம்பவம். ஸோ அந்த மனுஷன் அவரோட ரோல் ரொம்ப மினிமல் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மனுஷன் கூட ஆல்மோஸ்ட் இருப்பாரு, பட் பேச மாட்டார். செகண்ட் ஹாஃப்ல தான் முதல் டைலாகே பேசுவார். பட் தட் மேன் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஐ ஜஸ்ட் என்ஜாய் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரும் சம்பவம். சிவானா சொல்லிட்டேன், சிங்கா சொல்லிட்டேன். ஒரு குட்டி பாப்பா நினச்சிருக்கு, செம்ம க்யூட்டாக நினச்சிருக்கு அந்த பாப்பா. ஒரு விஷயம் வந்து அது ஸ்பாயில் ஆகிடுவேன், நான் சரி விடுங்க. ஆனால் அந்த குட்டி பாப்பா சூப்பர்னு வச்சிருக்காரு. அப்புறம் கோபால் சார் தான் அவர் பேர் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஷாக்காஹாரியில் வந்துட்டு நம்ம ரகு சார் கோபால் சார்னு பார்த்த மாதிரி தான் பேர். ஸோ அந்த மனுஷனும் ஒரு மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லியானும். ருக்மிணி மேம் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் கெட்டிங் சம் ரியலி குட் ரோல்ஸ் அண்ட் ஷீ இஸ் பர்ஃபார்மிங் எக்ஸலன்ட்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ருக்மிணி மேமும் வந்துட்டு அவங்க டாக்டர் கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சட்டிலாக இன்ட்ரோ கொடுத்து ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது ஆர்கானிக்காக இருந்துச்சு, ஜென்யூனாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு சும்மா அப்படி பார்த்து இப்போ சிவானா வந்து அப்படியே ஒரு லாயர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்றாரு. ஸோ அந்த ஹீரோன் ஆட்டோமேட்டிக் அதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இந்த ஒரு என்னமோ செயற்கையாக வந்துட்டு சினிமாஸ்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னு இப்படி இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சட்டிலாக அந்த அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இன் தட் வே ருக்மிணி மேம் ஹஸ் ஸ்கோர்ட் ரியலி வெல் அஸ் வெல். ஷபீர் பதர் சூப்பராக நடிச்சிருக்காரு. சாலிடான ஒரு இன்டிமிடேட்டிங் வில்லனு நல்லா பண்ணியிருக்காரு. அப்படி சாலிடாக பண்ணியிருக்காரு. ராகுல் போஸ் சார் வந்துட்டு ஒரு கார்பரேட் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. மனுஷனுக்கு ஸ்கோப் கம்மி தான். பிகாஸ் கோப்படுறது அப்புறம் பிளான் சொல்றது, பிளான் சொல்றதுங்க மாதிரி தான். வாட் எவர் ஹி ஹேட் ஸ்கோப் ஃபார் ஹி ஹஸ் டன் ரியலி வெல் அப்படின்னு சொல்லி அவரும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவினாஷ் சார் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபார்மன்ஸஸ். சாயா சிங் மேமும் வந்துட்டு கொஞ்சம் அண்டர் யூஸ் தான். பிகாஸ் அதில் ஸ்கோப் இல்லை, இதில் அளவு ஸ்கோப் தான். பட் அவங்களும் அந்த குட்டி இடத்துல என்ன பண்ண முடியுமோ வந்துட்டு டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் எல்லாமே சாலிடுங்க. யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் சாலிட் சொல்லியானோ. செகண்ட் கம்ஸ் தான் பிஜிஎம்லாம் கிளி ரவி பாஸ்ரு சார் கிளிஸ்டார் மனுஷன். அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு மாதிரி ஒரு மியூசிக் போட்டுருக்காருங்க. அதுவே நம்மளுக்கு அந்த கோர் மியூசிக் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம மஃப்தி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி இன்டர்வல் பிளாக்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. சம்பவம் கில்லி சம்பவம். மியூசிக் வாஸ் a banger killer seriously. And அங்கே தான் சொல்கிறேன், கூஸ் பம்ப்ஸ் கொடுத்ததுக்கு மியூசிக் வாஸ் a very big reason அப்படின்னு சொல்லி. ஸோ மியூசிக் வாஸ் சாலிட் ஃபார் த ஃபிலிம். யூ வில் ஹேவ் அப்சல்யூட் கூஸ் பம்ப்ஸ். அதுவும் எனக்கு தெரிஞ்சு அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தோம்னா எனக்குலாம் வேற மாதிரி வெறியாக இருக்கும். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் மியூசிக்னு சொல்லணும். அண்ட் ஹவு கேன் ஐ மிஸ் அவுட் ஆன் த சாங்ஸ் லவ்லியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி காவலிகானோ வாஸ் லைக் வேற மாதிரி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷனே வேற மாதிரி ஹிட் ஆச்சு. ஸோ லவ்ட் இட், அப்சல்யூட்லி லவ்ட் இட். சாங்ஸ் ஆல்சோ லவ்லின்னு சொல்லிக்கிறேன். இது ரெண்டாவது பாசிட்டிவ். சொன்ன மாதிரி மியூசிக் ரெண்டாவது பாசிட்டிவ். மூணாவது பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. பேசிக்கலாக ஒரு வறண்ட பூமி தான். அது வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஆல்சோ அந்த குவாரி சீக்வன்ஸ்லாம் அதுக்கப்புறம் அந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் நான் சொன்னல அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷனில் சொல்லிடுவேன். அந்த மாதிரி வந்து நிப்பார், அந்த சிவானா நிப்பார், அது இப்படி காட்டிட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான ஷாட். இன்னொரு 2-3 செகண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாங்கிற மாதிரி வச்சு டக்குன்னு முடிச்சாங்க. அதை தாண்டி வந்துட்டு குவாரி ஷாட்ஸ் எல்லாம் காட்டின விதமாகட்டும், அந்த ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் ஆகட்டும், சில சிவானா அந்த ஹெலிகாப்டர்ல இறங்குற ஷாட் ஆகட்டும், இந்த கார்ல இருந்து இறங்குற ஷாட் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சிவானாலாம் வந்துட்டு வேற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அதை தாண்டி மற்ற விஷயங்களும் சூப்பராக காட்டியிருக்காங்க. ஓவராலா சினிமாட்டோகிராஃபி வாஸ் absolutely stunning. visually அழகா செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுன்னு சொல்லியானோ. அண்ட் ஆல்சோ தி எடிட்டிங் பார்ட் நான் சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இழுக்காம டக்கு போச்சு. ஸோ இட் வாஸ் பேசி. செகண்ட் ஹாஃபும் நல்ல பேசியாக போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் லாங்கர் தென் செகண்ட் ஹாஃப் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ லாங்கர்னா ஸ்லோ சொல்ல, லென்த் வைஸ் வந்து கொஞ்சம் லாங்கராக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். கிரிப்பிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் சாலிட் கிரிப்பிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் சாலிடாக முடிச்சிட்டாங்க. அது கிறிஸ்பாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு பேசிங்ல வந்துட்டு குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஸோ அந்த வகையில் எடிட்டும் வந்துட்டு சொல்லியானோ. ஆக்ஷன் சீக்வன்சஸ் were outstanding. definitely gory because things what happened there are gory. and ஒரு விஷயம் நடக்கும், ஒரு லிஸ்ட் படிக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு சீன் வரும். அது அதுக்கு மேலே எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் வாஸ் வெரி டிஸ்டர்பிங் ஆக்சுவலி. அது வந்துட்டு ஒரு மாதிரி சுருக்கின விஷயம். அண்ட் நான் சொன்னல ரூத்லெஸ் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல ஷபீர் ப்ரோக்கு. ஸோ அந்த மனுஷன் கொஞ்சம் வெறி பேத்தினாரு. பட் ஆப்வியஸ்லி தட்ஸ் ஹிஸ் கேரக்டர். ஸோ இஸ் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸும் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் வேற என்ன சொல்லலாம்,
ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். அதான் சொல்ற ப்ராப்பர் ப்ரீக்வல் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொண்டு வந்து அந்த மஃப்தியை சொருகினாங்க பாருங்க, வேற லெவல் சம்பவம் அது. அது ஒரு மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு பைரதி ரணங்கள் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அவனோட கேரக்டராக சூப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க வித் லோட்ஸ் ஆஃப் தியேட்டர் மூமெண்ட்ஸ் அண்ட் அமேசிங் மியூசிக் அண்ட் கில்லர் பர்ஃபார்மன்ஸ் பை சிவானா. அவ்வளோதான். ஸோ ஓவராலாக சாலிடாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் தேர்தல் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட தாட்ஸ் ஆன் பைரதி ரணங்கள். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. குடிச்சிக்கலாம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.